ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். டெட் எக்ஸாம் விவகாரம் இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா பல வருஷமா பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு வேலை போயிடுமோ அப்படிங்கிற பயம் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஆனா இப்போ மத்திய கல்வி அமைச்சுக்கு ஒரு முக்கியமான ஒரு கடிதத்தை வந்து தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இப்போ பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்பை தொடங்கியிருக்காங்க. அது ஏன்? இதனால டீச்சர்ஸ்க்கு என்ன நடக்க போகுது? வாங்க விவரமா இந்த பதிவுல பார்க்கலாம். விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதுக்கான காரணத்த சுருக்கமா பார்த்தோம்னா, கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஒரு அதிரடியா உத்தரவு போட்டாங்க. அதுல ஆசிரியரா பணியில தொடரணும்னா, பதவி உயர்வு பெறணும்னா, டெட் எக்ஸாம் கட்டாயம் சொல்லிட்டாங்க. இதுல 2 முக்கியமான கண்டிஷன். பணி ஓய்வு பெற 5 வருஷத்துக்கு கம்மியா காலம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் விலக்கு குடுத்துருக்காங்க. மற்றவர்கள் எல்லாருமே அடுத்த 2 வருஷத்துக்குள்ள டெட்ல பாஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லன்னா அவங்களுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதான் தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பால டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இந்த நிலையில தான் மத்திய கல்வி அமைச்சுக்கும், தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே பல வருஷமா பணியில இருக்க ஆசிரியர்களை இப்போ திடீர்னு டெட் பாஸ் பண்ணணும்னு சொல்றது, அவங்களுக்கு மனரீதியா பாதிப்பை வந்து உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம வேலை போயிருமோங்கிற நிதி பாதுகாப்பின்மையும் இது ஏற்படுத்தும் அப்படின்னு பல கோரிக்கைகள் வந்து வந்திருக்காம். இதனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்குமே 2,00,000 மேல டீச்சர்ஸ்லாம் பாதிக்கப்பட போறாங்க. தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பாதிக்கப்பட போறாங்க. மிக முக்கியமா அனுபவம் வாய்ந்த சீனியர் ஆசிரியர்கள்லாம் வேலையை விட்டு போனாங்கன்னா, அது கல்வித்துறையில ஒரு பெரிய வேற்றிடத்தை உருவாக்கும்ன்ட்டு மத்திய அரசு கவலை தெரிவிச்சிருக்காங்க. அதனால மத்திய அரசு ஒரு விஷயத்த தமிழக அரசுகிட்ட கேட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பால தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவாங்க? அவங்களோட விவரத்தை கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இப்போ தமிழக தொடர்கல்வித்துறை பார்த்தீங்கன்னா ஒரு அவசரமா நடவடிக்கை கையில் எடுத்திருக்காங்க. டெட் தேர்ச்சி பெறாமல் பணியில் இருக்கும் ஆசிரியர்களோட விபரத்தை சேகரிக்கிற பணி தொடங்கிட்டாங்க. இதில் முக்கியமாக 2 விஷயம் பண்ணணும். டீச்சர்ஸோடைய வயது என்ன? அவங்க பணியில் சேர்ந்த காலம் என்ன? இந்த விபரத்தை எல்லாம் சேகரித்து மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அனுப்ப போகிறாங்க. அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, பாதிக்கப்பட்ட இந்த ஆசிரியர்களுக்கு சட்ட ரீதியாக வேறு என்ன நிவாரணம் கொடுக்க முடியும்? இவங்கள வந்து எப்படி பாதுகாக்கலாம்? இந்த மாரி வழிகள்லாம் ஆராய போறாங்களாம். ஸோ இந்த கணக்கெடுப்பு முடிஞ்சா தான் டீச்சர்ஸ்க்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்ல சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள்லாம் 2011க்கு முன்னாடி பணியில சேர்ந்து இன்னும் டெட் பாஸ் பண்ணாம முடிக்காம இருக்காங்க. இவங்கள பாதுகாக்கணும் தான் ஆசிரியர் சங்கம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராடி வராங்க. இப்ப மத்திய அரசே அனுபவமிக்க ஆசிரியர்கள்லாம் தேவைன்னு சொல்லியிருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ஒரு வேளை வந்து இந்த டேட்டா கலெக்ஷன்லாம் முடிஞ்ச அப்புறமா, ஒரு முறை விலக்கோ அல்லது விதிவிலக்கு தளர்வோ கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள்லாம் பதட்டப்பட வேணாம். நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல முடிவை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இதில வேற ஏதாச்சும் அப்டேட் வந்தா நம்ம சேனல்ல உடனே அப்டேட் பண்றேன். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் சரி, இது பாசிட்டிவா சொன்னாலும் சரி, நெகட்டிவா சொன்னாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் வரப்போற டெட் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணிருங்க. அது நம்மளுக்கான கௌரவம் அதுதான். அதனால வரப்போற டெட் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. மிஸ் ஆச்சுனா கூட அடுத்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளுக்கான கௌரவம், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ நண்பா நண்பீஸ்.